Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஈஸியா பிரஷர் குக்கர்ல ஃப்ரெஷ்ஷா மசாலாவெல்லாம் வறுத்தரைச்சு நல்ல கமகமன வாசனையோட சூப்பரான மட்டன் குழம்பு குயிக்கா உங்களுக்காக இதோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அது அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனா வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு முதல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலாவை வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா பட்டை 2 கிராம்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் 4 மிளகா போடுறேன். அப்புறமா 2 காஷ்மீரி மிளகா போடுறேன். சேர்த்துட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு இதை நல்லா வறுக்கணும். நான் 300 கிராம் மட்டன் வச்சு இன்றைக்கி செய்கிறேன். அதனால அதுக்கான அளவுகளை தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இதோட அளவுகளை அப்படியே கூட சேர்த்து நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். இப்படி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி பண்ணும்போது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இதில் அதிகமாக நம்ம பொடிகள்லாம் யூஸ் பண்ணாமல் இப்படி ஃப்ரெஷ் மசாலா யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வருது, அந்த மல்லி சீரகம் சோம்போட வாசனை. ஸோ இப்போ இது ரெடி. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். எகெயின் அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டு அடுத்ததாக இதில் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். ஸோ சின்ன வெங்காயம் குழம்புக்கு ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். வெங்காய விலை இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் போட்டு தானேங்க ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண பாருங்கள். அடுத்ததாக இதோடவே பாருங்கள், ஒரு 5-6 பல் பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இதோட கொஞ்சம் வாசனைக்காக கருவேப்பிலை, இதோட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்க்குறேன். மல்லி இலையும் சேர்த்து வதக்கி அரைச்சோம்னா நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா. சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு, ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இது சரியாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணியிருக்கிறேன். இதை போட்டுட்டு இது நல்லா வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. முன்னாடியே தக்காளி சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் சரியாக வதங்காது. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு லைட்டாக மசிஞ்சதும் அடுத்ததாக இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 1/3 கப் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ வேறு பொடிகள்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். மிளகா காரம் பத்தலைனா மட்டும் நீங்கள் அப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பட் இப்போ இந்த மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு மிக்சர் ஜாரில் அந்த ஃப்ரெஷ்ஷாக வறுத்த மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துருக்குறேன். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருங்க.
தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மல்லி வந்து அரைப்படாது. ஸோ அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த பொடியை வந்து ஓரளவுக்கு நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் தக்காளி அந்த கலவை, அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, மசாலா பேஸ்ட் வந்து இப்போ ஜம்முன்னு நல்லா வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ அடுத்ததை நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ப்ரெஷர் குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மட்டன். அதனால் இப்போ இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் எந்த எண்ணெயில் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் எப்பயுமே நல்லெண்ணெய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த மாதிரி நான்வெஜ் செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இதில் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கிறேன், அதை போட்டுடலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் கடுகு கூட போட்டுக்கலாம். சில பேர் கடுகு சேர்த்தும் பண்ணுவாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ இது நல்லா பொரியணும். லைட்டாக பொரிஞ்சதும் இதில் வந்து கருவேப்பிலை போட்டுறேன். நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு வாசனைக்காக, அவ்வளோதான். இதில் தாளிச்சோம்னா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக இதை வதக்கலாம். இதில் நம்ம மட்டனை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 350 கிராம் அளவுக்கு மட்டன் பீசஸ் எடுத்துருக்கிறேன். எலும்பு சதை எல்லாமே கலந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கலாம். இந்த ஸ்டாக் வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இதோடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எவ்வளோ வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ, திக்காக வைக்கிற மாதிரி இருந்தால் அளவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக வேணும்னா தண்ணி அதிகமாக ஊற்றிக்கோங்க. அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். காரம் பத்தலைன்னா மறுபடியும் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு காரம் வந்து கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் சுருக்கனே இருக்குது. ஸோ அதனால் நான் காரம் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணுன்னா காரம் சேர்த்துக்கோங்க. மூடிட்டு விசில் வச்சிடலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 விசில் வைப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக வெந்து வரும். உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. வாவ், சூப்பர்! மட்டன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ திரும்ப நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல வாசனையோட நல்லா தண்ணி மாதிரி வச்சுருக்கேன் குழம்பு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொதி வரட்டும். இதில் நம்ம நல்ல வாசனைக்காக மல்லி இலை போட போகிறோம். ஸோ இப்போ நல்லா கொதிக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இதில் மல்லி இலை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. அப்படியே சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் பாருங்க.
நான் சொன்ன இந்த மெத்தடில் ஒரு டைம் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்க மற்றவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.